வணக்கம் தமிழ் இன சொந்தங்களே. நான் சென்ற வருடம் ஒரு சுற்றுலா போய் வந்தேன். அது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏரியாவில் நடு மத்தியில் ஒரு ஃபேமிலி ரிசார்ட் கட்டியிருக்காங்க. அந்த ரிசார்ட் ஒரு திகிலான இடம். அதுக்கு நாங்கள் முதல்ல ஒரு 2 ஃபேமிலி இங்கேயே புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஆனால் ஈவினிங் ஆகிடுச்சு. அங்கே போகும்போது அது போகிறதுக்கு முன்னால் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அவங்க 6 மணிக்கு மேலே விட மாட்டேன்ட்டாங்க. என்னான்னு கேட்டால், இடையில சிறுத்தை அதிகமாக இருக்குது, நீங்கள் காரில் போனீங்கன்னா காரில் உள்ள கண்ணாடியெல்லாம் அடித்து உடச்சிடும் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. அடித்து உடைக்குமா அப்படின்னா, அது என்ன கம்பு கம்பு வச்சுருக்குமான்னு யோசித்தோம். அது கையை வச்சு இப்படி அடிக்குமாமா. அப்புறம் அங்கே ரிசார்ட்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவரை வர சொன்னோம். அவர் காரில் வந்தார். வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அங்கே போயிட்டு அங்கே உள்ளே விட்டுட்டு எல்லாமே காம்பவுண்ட் வால் பூட்டிட்டாங்க. கொஞ்சம் அது ஜாக்கிரதையாக இருக்கணுமுங்க. எல்லா மிருகமும் வரும். சிறுத்தையும் யானையும் வந்தால் தான் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லாம் லாக் பண்ணிக்கங்க, வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே சாப்பாடு எல்லாமே இருக்குது. பஃபே சிஸ்டம், எது வேணாலும் எடுத்துக்கலாம், எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும், எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டு அப்படி இருந்து நாங்கள் கதவு எல்லாம் பூட்டிட்டு உள்ளே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சிங்கவால் குரங்கு இந்த இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே தாவி வந்துருச்சு. ஜன்னல் ஒட்டி நின்றுக்கிட்டு அப்படியே ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு இப்போ ரொம்ப திகிலாக இருந்தது. அப்புறம் காம்பவுண்ட் சவத்துக்கு வெளியில் பார்க்குறோம், யானை நிற்கிது. நிறைய யானை நிற்கிது. அந்த யானையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த கோவில்களில் பார்க்குற மாதிரி கருப்பை யானை இருக்குது, அந்த மாதிரி யானை இல்லை. அந்த யானையை விட 2 மடங்கு பெருசாக இருக்குது, செம்மண் கலரில். அதுதான் காட்டு யானை. நாங்கள் மிரண்டு போயிட்டோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஸ்விம்மிங் பூல் உள்ளே இருக்குது, குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம். அப்புறம் ஒரு 2 மணிக்கு போல் எங்களை ஜீப்பில் அந்த மிருகங்கள் இருக்க பக்கம் காமிக்கிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஜீப்பில் 4 பேர், 2 பேர் அவங்க ஆளுங்க, 2 பேர் துப்பாக்கியோட கண்ணோட ஏதாவது மிருகங்கள் வந்தால்